ஹலோ டியர்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இடம் கோயம்புத்தூரோட அழகும் அமைதியும் கலந்து உருவான ஒரு இயற்கை சொர்க்கம்னு தான் சொல்லணுங்க. நகரத்தோட சத்தம் வேகம் எல்லாத்தையும் மறக்க வைக்கிற மாதிரி இந்த ஒரு இடம் அமையுங்க. இந்த வீடியோ முழுக்க இந்த பூங்காவை பற்றின சிறப்புகள் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதனால் இந்த இடம் மனசுக்கு ரொம்ப அமைதி தரும், நிம்மதியாக இருக்கும்னு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பூங்கான்னு சொன்னதுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேறு எந்த பூங்காவும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூரில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண செம்மொழி பூங்கா தான். ஃபஸ்ட்டு செம்மொழி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பாரம்பரியமும் செழுமையும் கொண்ட மொழி அப்படின்னு அர்த்தம். அதுபோல் இந்த செம்மொழி பூங்காவும் தமிழ் பண்பாடு, இயற்கை அழகு, மாடர்ன் சிட்டி லைஃபு இந்த மூணையும் ஒன்றா இணைக்கிற மாதிரி ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர் சிட்டியில் பசுமை குறைஞ்சிட்டு இருக்க இந்த ஒரு காலத்தில் இயற்கையை பாதுகாக்கவும் மக்களுக்காக ஒரு அமைதியான இடத்தை தரவும் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த பூங்காவுக்குள்ள காலடி வைக்கிற முதல் நொடியிலேயே ஒரு விஷயம் இம்மீடியட்டாக ஃபீல் ஆகும். வேற ஒன்றும் இல்லைங்க, அமைதியான ஃபீல் தான். இந்த பூங்காவை சுற்றியும் மரங்கள், பறவைகளோட சத்தம், அப்புறம் மெல்ல வீசுகிற காற்று, நம்ம நகரத்தோட நடுவில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட் ஜோனுக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் தருதுங்க. காலையில் வந்தீங்கன்னா மூச்சு இழுக்கும் ஒவ்வொரு நொடியிலுமே ஃப்ரெஷ் ஆக்சிஜனை லிட்ரலி ஃபீல் பண்ணுவீங்க. செம்மொழி பூங்காவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா அதோட க்ரீனரி தான். இங்கே பல வகையான நாட்டு மரங்கள், மருத்துவ குணம் கொண்ட செடிகள், அலங்கார செடிகள் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸில் பிளான்ட் இருக்குது. எல்லாமே ரொம்ப பிளான் பண்ணி வளர்க்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மரத்துக்கும் அதோட பேரும் சில இடங்களில் அதோடைய தகவலும். இது வெறும் பிக்னிக் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் ஒரு லேர்னிங் ஸ்பேஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு இயற்கையை புரிஞ்சிக்க இது ஒரு ஓப்பன் கிளாஸ் ரூம் மாதிரி இருக்குங்க. இந்த பூங்காவில் வாக்கிங் பாத் ரொம்ப நீட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. காலையில் நேரத்தில் ஃபிட்னஸ் வாக் பண்ணுறவங்களுக்கும் யோகா செய்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். இங்கே நடக்கும்போது மொபைல் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு மைண்டை சைலண்ட் மோடில் போடுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஆங்ஸைட்டியை காம் பண்ணும், ஃபோக்கஸை அதிகரிக்கும், மனசுக்கு ஒரு கிளாரிட்டி தரும். அதனால தான் பல பேர் தனியாக வந்து பெஞ்சில் உட்காந்து அமைதியாக யோசிக்கிறதையும் புக்ஸ் படிக்கிறதையும் இங்கே பார்க்கலாம். செம்மொழி பூங்கா ஒரு பிளேஸ் மட்டும் இல்லை, அது ஒரு மென்டல் ரீசெட் பட்டனும் கூட. நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். மார்னிங் லைட், லீஃப் பேட்டர்ன்ஸ், ஃப்ளவர் க்ளோஸ்அப்ஸு, லாங் வாக்கிங் பாத்ஸு இப்படி நிறைய வெரைட்டிஸில் நீங்கள் கிளிக்ஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் பிளாக், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் பேக்ரவுண்டாக இது இருக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? அது மட்டும் இல்லைங்க, இது ஃபேமிலிஸ்க்கு சேஃபாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற இடம். கிட்ஸ்க்கு ஓப்பன் ஸ்பேஸாகவும் பேரண்ட்ஸ்க்கு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற குவாலிட்டி டைம் மொபைல் ஸ்க்ரீனில் கிடைக்காத ரியல் ஹாப்பினஸை கொடுக்கும். மழை காலத்தில் இந்த பூங்கா இன்னும் பியூட்டிஃபுல்லாக மாறிடும்னு நம்புகிறேங்க. மண் வாசனை, வெட்லீவ் சவுண்டு, க்ளவுட் ஸ்கை பேக்ரவுண்டு, அந்த ஆம்பியன்ஸில் நடக்கிற ஒவ்வொரு நொடியும் மைண்டில் ஸ்லோ மோஷனில் பதிவாகும். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்ஸில் உங்கள் கிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமாவும் இது அமையுங்க. பிகாஸ் இந்த இடத்துல உங்கள் கிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸு, அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேட்டர்ன்ஸு இந்த மாதிரி நிறைய அவைலபிலிட்டி இருக்குங்க. நீங்கள் இந்த பார்க்கை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைம் போங்க. பிகாஸ் ஈவினிங் டைமில் நிறைய ஷோஸ் அவைலபிளாக இருக்கும். நான் விசிட் பண்ண அன்னைக்கு இதை ஃபேமஸ் மென்டலிசம் ஸ்பெஷலிஸ்ட் விக்னேஷ் பிரபுவோடைய மேஜிக் ஷோவும் நடந்துச்சு. அண்ட் இந்த பூங்காவில் கேன்டீன் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பூங்காவில் இருக்க எல்லா ரூம்ஸோடைய நேமே தமிழில் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. இந்த மாடர்ன் வேர்ல்டில் நீங்கள் தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு நீங்கள் விசிட் கொடுக்கலாம். இந்த செம்மொழி பூங்கா கோயம்புத்தூரில் வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் இது இயற்கையோட ஒரு உரையாடலையும், மனசோட ஒரு ஓய்வையும், வாழ்க்கையோட வேகத்தில் ஒரு ஃபேஸையும் ஏற்படுத்துது. நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாலோ அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூரில் இருந்தாலோ இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். என்ட்ரி டிக்கெட் அப்புறம் டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் மோர் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.